ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித்யமங்கலவின். சோ நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அஞ்சல் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பணம் சம்பந்த தலைமுறையில இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ 2024ல வந்திருக்கக்கூடிய கடைசி நோட்டிபிகேஷன் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இருக்குது. இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 3 வகையான பணிகளுக்கு மெயின் தகுதி அப்படி எடுத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. நமது தமிழ்நாட்டுக்கு 38 மாதம் இருக்கக்கூடிய டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து ஆண் பெண் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த வீடியோல வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா நம்ம மேக் பண்ணிருக்கோம். சோ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாதத்துக்கு கூடிய நண்பர்கள் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப டிஎன்பிசிக்கு வந்து குரூப் 1ல இருந்து அப் டு குரூப் 8 வரைக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா, இது நாங்களே உங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். சோ பொது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற நடவடிக்கைகள் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஒன்லி டிஎன்பிசி மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்கட்டும், அதே மாதிரி வருமான வரி வரித்துறையா இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸ்க்கு நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்களே வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நீங்க வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, பண்ணவா அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா போஸ்ட் ஆபீஸ் உடைய அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது கரண்ட் ஓபனிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 21/12/2024 இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நேத்துல இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்தலாம். ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும். சோ இந்த நோட்டிபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி தான் 21/12/2024 முதல் 10/1/2025 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து 3 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர், 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சீனியர் மேனேஜர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 26 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ போஸ்ட் குவாலிபிகேஷன் மேனேஜருக்கு 3 இயர்ஸ் இருக்கணும், சீனியர் மேனேஜருக்கு வந்து 6 இயர்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அப் டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும் வந்து அப் டு 50 வயசு இருந்தாலே போதும், 6 இயர்ஸ் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி கேட்டகரிக்கு 54 காலி பணியிடங்கள், மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், மேனேஜர் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், மேனேஜர் ஐடி என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு வந்து 1 காலி பணியிடங்கள், சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் கிளவுடுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், சீனியர் மேனேஜர் ஐடில வெண்டர் அவுட்சோர்சிங் கான்ட்ராக்டுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வழியே தனித்தனியே இருக்குது. எக்கனாமிக் பர்சனுக்கும் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. உடல் ஊனமுற்றதுனா 40% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுக்கு படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலே போதும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சு போஸ்ட் குவாலிபிகேஷன் இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து 60% மார்க் இருக்கணும். அதாவது இப்போ இன்ஜினியரிங்ல சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க, 10/6 வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 150 ரூபாயும், அதர் கேட்டகரிக்கு வந்து 750 ரூபாயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 10 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டி ஓபிசிக்கு 13 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருடமும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னா ஸ்கேல் 3 கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 1,05,250 சம்பளம் வாங்க முடியும். ஸ்கேல் 2க்கு வந்து அப் டு வந்து 93,900 சம்பளம் வாங்க முடியும். ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா
அப் டு வந்து 85,920 சம்பளம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதுல டிஎன்எஸ் அலோன்ஸ், சிட்டி காம்பன்சேட் அலோன்ஸ், ஸ்பெஷல் அலோன்ஸ், பிக்ஸ்டு பெர்சனல் பேமெண்ட், போனஸ் இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது, ஹச்ஆர்ஏ ரெண்ட் அலோன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் நீங்க மேல வந்துருங்க, இந்த அப்ளை வந்து கொடுத்துட்டு ஓகே வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் இப்படித்தான் ஓபன் ஆகும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருங்க. சோ மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு பேசிக் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது வந்து உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ப்ரிவ்யூ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் வந்து என்ன வேணாலும் வந்து கொடுத்துருங்க. அந்த நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மிடில் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. அந்த மிடில் நேமே கன்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் நேமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி அதே மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல என்ன டொமைன், ஜிமெயிலா, ஹாட்மெயிலா, இன்னா, லைவா, ரெடிஃபா, யாகுவா, அதர் கேட்டகரி ஏதாவது யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். அதே இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியோட வந்து கரெக்டா வந்து ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேப் லெட்டர்னா கேப் லெட்டர், அதை வந்து கரெக்டா அதை நீங்க வந்து கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போட்டோ சிக்னேச்சருக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிவியூ பண்ணி பாக்குறீங்க, எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 10th 12th டிகிரி, அதாவது டிகிரினா வந்து இன்ஜினியரிங் முடிச்சது, போஸ்ட் குவாலிஃபிகேஷன், அது அடிஷனல் டாக்குமெண்ட் தான். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இபி பில் நம்பர், இது இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐஎம்பிபிஜி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும். அது எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க சிக்னேச்சர் வந்து பண்ணி அதை போட்டோ எடுத்து அது எவ்வளவு சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.